வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரீசெண்டாக மலையாளமில் நிக்கிலா விமல் நடிப்பில் வெளிவந்த பெண்ணு கேஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது 1-2 பொண்ணு ஃபிக்ஸ் ஆனாலும் எதிர்பார்த்த சம்பளம் இல்லை, சொந்த வீடு இல்லை, இந்த மாதிரி நிறையா காரணத்தினால தட்டி கழிச்சிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஆம்பளைங்களையா சூஸ் பண்ணி ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 7-8 ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ண அன்னைக்கு நைட்டே அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிடும். இதை செஞ்சதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இது இவ தனியா பண்ணியிருப்பாளா இல்லை யார் கூடயாவது சேர்ந்து பண்ணியிருப்பாளா? இதுக்காக போலீஸ்ட்ட மாட்டுவாளா இல்லையா அப்படிங்கிறதா இந்த மூவி. வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் மென்ஸ் ஆர்மின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சில டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 பேர் ஒரு பிளேஸில் அசம்பிள் ஆகி ஒரு ஜீப்பில் கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணால் ஒரு மண்டபம். அங்கே சுபாஷ்க்கும் பிந்துவுக்கும் மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. கல்யாணம் ஆயிடாதான்னு எங்கேயே 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது அதை ரொம்ப கொண்டாடுவாங்க இல்லையா? அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம சுபாஷ் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வர எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஜீப் மண்டபத்து வாசலில் வந்து நிற்கிது. அதுலேருந்து 4 பேர் வராங்க. சுபாஷோட ஃப்ரெண்டும் போய் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு வெல்கம் பண்ண போகிறாரு. அவங்க சுபாஷோட ஃப்ரெண்டை அடிச்சு பறக்க விட்டுறாங்க. என்னடா நம்ம ஃப்ரெண்டையே அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டை மட்டும் அடிக்கல, அவங்களோட ரிலேஷன்ஸையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. மாப்பிள்ளை டென்ஷன் ஆகி அவரும் வந்து அடிக்க ட்ரை பண்ணுறாரு. மாப்பிள்ளையும் சேர்ந்து அடி வாங்குறாரு. இதுக்கு மேலே விட்டால் கலவர பூமி ஆயிருண்டான்னு 2 குரூப்பையும் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அது சினின்ற ஒரு லேடி கான்ஸ்டபிள் அதை சுற்றி காய்கறி செடியெல்லாம் வச்சு கீரையெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் ஒரு அம்புலின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் அங்கே இருக்கிற டிவியில் மாங்கல்யம் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் மனோஜை காமிக்கிறாங்க. அவர் உள்ள ஏதோ விசாரிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஸ்டேஷனில் ஒரு சலசலப்பு சத்தம். என்னடான்னு வெளியில் வந்து பார்த்தா ஒரு 5-6 பேர் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு டென்ஷன் ஆகி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள் ஒருத்தர் நம்ம கல்யாண பொண்ணு பிந்துவை காமிச்சு இவங்க தான் சார் பிரச்சனை அப்படின்னு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே ஒவ்வொருத்தனும் இது என் ஒய்ஃப் சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேர் சொல்கிறானுங்க. கவிதாங்கிறானுங்க, சரண்யாங்கிறானுங்க, சூசனுங்கிறானுங்க. இடையில நம்ம சுபாஷ் வந்து சார் இது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என் பிந்து, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் விசாரிச்சுட்டு அனுப்புங்க, நல்ல நேரம் முடிய போகுது அப்படிங்கிறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகிட்டு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டால் இவங்க நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மனோஜ் அந்த 5 பேரில் ஒருத்தராக இருக்கிற தாமஸையும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற சுபாஷையும் கூட்டிகிட்டு வந்து தனியாக விசாரிக்கிறாரு. 2 பேருமே மேட்ரிமோனி மூலியமாக தான் அந்த லேடியை தெரியும்னு சொல்கிறாங்க. சுபாஷ் கிட்ட பிந்துனும் தாமஸ் கிட்ட சூசன்னும் சொல்லி அவங்கள ஏமாத்திருப்பா. தாமஸ் வந்து அவளை பார்ட்டி ஆஃபீஸில் தான் மீட் பண்ணியிருப்பாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு கேட்டப்ப இவ சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஓகேன்னு கல்யாணம்லாம் நடந்திருக்கும். அன்றைக்கே அவ ஏமாற்றிட்டு போயிடுவா. இதனால நம்ம தாமஸோட பொலிட்டிக்கல் கரியரும் அஃபெக்ட் ஆகிருக்கும். இதுலேருந்து அவளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம், இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் மங்களாபுரத்தில் இருந்து அவளுக்கு கல்யாணம் ஆக போகிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ வந்து அவளை கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி இவளை பற்றி எங்கள் ஊர் வடக்கஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் காப்பியையும் நம்ம தாமஸ் மனோஜ் கிட்ட காட்டுறாரு. இப்போ நம்ம சுபாஷ் கிட்ட விசாரிச்சா அந்த லேடியும் அவர்கிட்டையும் எனக்கு ஆல்ரெடி பிரதரும் ஃபேமிலியும் இருக்காங்க, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொன்னனால தான் நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த ஏமாற்றப்பட்டதாக சொன்ன அந்த 4 பேரையும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த லேடிக்கிட்ட போய் எல்லாரும் நீ ஏமாத்தினதா சொல்கிறாங்க, இதுக்கு நீ என்னதான் சொல்கிற அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்பாரு. இன்னும் எந்த விதமான பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு மேலே லேடியை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கூடாது, ஸோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம்னு மனோஜ் டீம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டி போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்லையும் அந்த லேடியை 7 நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து அந்த லேடியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த மனோஜ் தான் அவங்க 3 பேர்த்துக்கிட்டே இருந்து நம்ம லேடியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஜெயிலில் இருந்து. அதுக்கு முன்னாடியே நம்ம சுபாஷ் வந்து நிற்கிறாரு. அவளுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காஸ்டியூம்ஸை கான்ஸ்டபிள் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ தான் நம்ம மனோஜ் வராரு. மனோஜ் உள்ளே வரும்போது நியூ ட்ரைனிங் எஸ்ஐ ஒருத்தருக்கு நம்ம மனோஜை கண்டுக்காமையே உட்காந்துருக்காரு. இப்போ பக்கத்தில் இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க இவர் தான் புதுசாக வந்திருக்கிற ட்ரைனிங் எஸ்ஐ, நம்ம எஸ்பி மேடமோட ரிலேட்டிவ்ன்ட்டு. உடனே மனோஜுக்கு டென்ஷன் ஆகி எஸ்பி மேடமோட ரிலேட்டிவாக இருந்தால் போலீஸ் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாரு. உடனே அந்த ட்ரைனிங் எஸ்ஐ எந்திரிச்சு ஒரு சல்யூட் வைக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு வர 2 பேர் ஹெட் கான்ஸ்டபிளை மீட் பண்ணி நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அட்டன் பண்ணுறதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராரு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜீவனும் இதில் கலந்துக்க போகிறாரு, ஸோ பந்தோபஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஆல்ரெடி மனோஜ் சாருக்கும் ஜீவனுக்கும் ஒரு பிரச்சனை, ஜீவன் வந்து அவங்க கட்சிக்காரங்களோட ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம மனோஜ் சார் தான் பந்தோபஸ்துக்காக போயிருந்தாரு. அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சியில் இருக்க ஒரு லேடியை முன்னாடி பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவங்க கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மனோஜ் சார் அவங்கள போய் பிடிச்சாரு.
உடனே அதை ஜீவன் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த லேடியை மனோஜ் கட்டி பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மனோஜ் சார் அடிச்சுக்கிடுவார். இந்த வீடியோ வைரல் ஆனதுனால நம்ம மனோஜ் சார் கல்யாணமும் நின்று போயிடுச்சு, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, கெட்ட பேரும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் நம்ம இதுக்கு பெர்மிஷன் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு அந்த 2 பேரும் அந்த மீட்டிங்கான நோட்டீஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹெட் கான்ஸ்டபிளும் அந்த நோட்டீஸை கொண்டு போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி கான்ஸ்டபிள் அம்புலி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ பேப்பர் படிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம அந்த பிந்து உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போது நம்ம மனோஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நிச்சயமாகி நின்று போயிருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு டாக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் அவங்ககிட்ட இது ஆல்ரெடி 1000 தடவைக்கு மேலே சொல்லிவிட்டு இந்த தப்பை நான் பண்ணலை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு கெஞ்சி கேட்டு பார்ப்பாரு. ஆனால் அந்த டாக்டர் வந்து நீ என்கிட்ட பேசினா பத்தாது, சொன்னால் பத்தாது, எங்கள் அப்பா கிட்ட நீ இதை ப்ரூஃப் பண்ணி காட்டணும் நீ பண்ணலைங்கிறத அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இந்த பொண்ணுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடான்னு மனோஜ் அந்த இடத்துல கால் கட் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் மனோஜ் அந்த லேடி ஏமாத்தின ஆம்பளைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாரு. அப்போ தான் மனோஜுக்கு தெரிய வருது எல்லாமே கேரளாவோட ரூரல் ஏரியான்னு. எப்படி இங்கே போய் தனியாக இவங்களை பற்றி விசாரித்து கடைசியில் அவங்கள கல்யாணம் பண்ணி அன்னைக்கே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்க முடியும், இதில் ஏதோ டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லேடி பிந்துவோட ஹேண்ட்பேக் இவங்ககிட்ட இருக்கும். அதில் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது அதில் பிந்துவோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பின்னாடி ரோஹிணி 30ன்னு எழுதியிருக்கும். ஸோ அவங்களோட உண்மையான பேர் ரோஹிணிங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம மனோஜ் ரோஹிணி கிட்ட நீங்கள் ஏமாத்தின கம்ப்ளீட் லிஸ்ட்டும் எங்கிட்ட இருக்கு, இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் நம்ம ரோஹிணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து அவர்கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மலப்புரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆனது, தென் தாமஸ் கூட ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சோடனே எக்ஸாம் இருக்குது எழுத போகணும்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆனது, அதுக்கப்புறம் பத்னாபுரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாரி மாற்ற போகிறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆனது, இப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவாக சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆன எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்பயாவது நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அப்பையும் ரோஹிணி உண்மையை சொல்லலை. இதுக்கப்புறம் மனோஜ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெட் கான்ஸ்டபிள் சார் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், சினி விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி லேடி கான்ஸ்டபிள் சினியை விசாரிக்க சொல்கிறாங்க. சினியும் ரோஹிணிகிட்ட போய் ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் நான் இல்லைன்னு சொன்னால் கூட போலீஸாலையும் இல்லை யாராலையும் என்னை எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேலே என்னை எதையும் கேட்காதீங்க, ஏன்னா நான் யாருக்குமே ப்ராப்ளமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சினி வெளியில் வந்து மனோஜ் கிட்ட சார் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா, ஆனால் அவள் சொல்ல வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம மனோஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம சுபாஷ் வராரு. இன்னமும் அந்த ரோஹிணியை வந்து அவர் ஒரு அக்யூஸ்டாக பார்க்காம அவர் லவ் பண்ணுற பொண்ணாவே பார்க்குறாரு. அந்த ரோஹிணிக்காக அவளுக்கு பிடிச்ச மத்தி மீன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்படியோ மனோஜ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி சுபாஷும் அந்த சாப்பாடை ரோஹிணிக்கு கொடுத்துட்றாங்க. சினி, ரோஹிணி, அம்புலி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா எவிடன்ஸும் உனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது, இந்த டைம்லேயாவது நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினி ரோஹிணி கிட்ட சொல்லிக்கிட்டே அவள் கொண்டு வந்து கீரை பொரியலையும் ரோஹிணிக்கு சாப்பிட கொடுக்குறா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மனோஜ் டீம் வந்து எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. ரோஹிணி அங்கே உட்காந்துருக்கா. அதில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, உனக்கு யார் மேலேயாவது பயமாக இருக்கா, அதனால தான் நீ உண்மையை சொல்லாமல் இருக்கியா, எதாக இருந்தாலும் சொல்லு, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ரோஹிணி அவங்களோட கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மனோஜ் ஒரு ஃபோட்டோ காமிச்சு இது யாருன்னு கேட்குறான். இது டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவிட்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஏதோ ஒருத்தனை வந்து அவன் கொடுமைப்படுத்துகிற மாதிரி சின்ன இன்ட்ரோவாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் சொல்லு, பயப்படாத, உனக்காக பேசுறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு மனோஜ் வந்து ரோஹிணிக்கு தைரியம் கொடுக்குறாரு. அதான் நம்ம ரோஹிணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுள்ளின்ற கிராமத்தில் இவங்க பிறந்து வளர்ந்ததாகவும் ஒரு மழை காலத்தில் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த பில்டிங் எல்லாம் சேர்ந்து ஸ்பாயில் ஆனதாகவும் அதுக்குள்ளே இருந்த எல்லாரும் இவங்க அப்பா கூட சேர்ந்து இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இவங்க அப்பா இல்லாதனால இனிமேல் நம்ம அங்கே இருக்க முடியாது அப்படின்றனால அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் மைசூரில் இருக்கிறதாவும் அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்றனால ரோஹிணி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு மைசூர் போயிடுறாங்க. எப்படியாவது அவங்க சப்போர்ட்டில் நம்ம வேலை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. வழியாக மைசூரும் வந்துட்டாங்க. அந்த பையனையும் பார்த்துட்டாங்க. அந்த பையன் பேர் அருள். அவன் தங்கியிருக்கிற வீட்டுக்கே இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடறான். அந்த பையன் ஒரு ஸ்வீட் செய்கிற ஷாப்பில் ஸ்வீட் செய்கிற வேலை பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் ரோஹிணியும் டெய்லியும் வேலை தேடி அலையிறாங்க. பட் ரோஹிணிக்கு வேலை கிடைச்ச பாடே இல்லை. அந்த பையனும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அவங்க அம்மாவையும் ரோஹிணியும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டுருக்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு காதல் மலர ஆரம்பிச்சிருது. நேரத்தில் பார்த்தா ரோஹிணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க.
அவங்க ட்ரீட்மெண்ட்காக பணம் நிறைய தேவைப்படுது. அந்த சமயத்தில் வந்து அருள் சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, இல்லைனா என் பைக்கை கூட வித்தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் ரோஹிணிக்கு வந்து அருணை கஷ்டப்படுத்துறது சுத்தமாக பிடிக்கல, முக்கியமாக அவன் பைக்கை விற்கிறதையும் பிடிக்கல. அதனால இதுக்கு வேறு ஏதாவது வழி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. இந்த நேரத்தில் தான் ரோஹிணிக்கு மேட்ரிமோனி சைட் வச்சுருக்க டேவிட்டை தெரிய வருது. அவனை போய் பார்க்குறா. அவன் சொல்கிறான், இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, கல்யாணத்துக்காக அவங்க எவ்வளோ பணம் எவ்வளோ தங்கம் வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு ஓடி வந்துடு, இதனால நான் உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுக்குறேன். அவனுங்களும் இந்த விஷயத்த வெளியில் சொன்னானுங்கன்னா அசிங்கம்னு சொல்லி மோஸ்ட்டாக வெளியில் சொல்லவும் மாட்டானுங்க, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டானுங்க, நம்ம ரொம்ப சேஃபர் சைடு தான் அப்படின்னு டேவிட் சொல்கிறான். ரோகிணி இருந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்படுது, அதனால் மட்டும்தான் நான் இதை செய்ய ஒத்துக்கிறேன், இந்த ஒரு டைம் மட்டும்தான் நான் செய்வேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றத டேவிட்கிட்ட சொல்லிடுறான். இருந்தாலும் ஒரு பயம், இதனால ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு எகெயின் அண்ட் எகெயின் கேட்குறா டேவிட்ட. பட் டேவிட் வந்து இதனால் எந்த பிரச்சனையும் வராது, அப்படி பிரச்சனை வர மாதிரி இருந்தால் நான் எப்படி இந்த ஆஃபீஸ் இத்தனை வருஷமாக வச்சு ரன் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உன்னை சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்காக உன்னோட ஒரு நல்ல ஃபோட்டோ வேணும், அதுக்காக உன்னை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு டேவிட் ரோஹிணிகிட்ட பர்மிஷன் கேட்டு ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவான். அடுத்து ஒரு மாப்பிள்ளையோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ரிசப்ஷனில் ரோஹிணியும் அந்த மாப்பிள்ளையும் நின்றுட்டு இருப்பாங்க. இதை டேவிட் சைடில் நின்று பார்த்துட்டு இருப்பான். ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட ரோஹிணி அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவா. ஊருக்கு வெளியில் வந்து நம்ம டேவிட் காரில் நிற்பான். அந்த காரில் ரோஹிணி ஏறி அவள் கொண்டு வந்த நகையெல்லாம் டேவிட் கிட்ட கொடுத்துருவா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா டேவிட் வந்து ரோஹிணியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல் இறக்கி விட்டு அவளுக்கான பணத்தை செட்டில் பண்ணுவான். பணத்தை வச்சு அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டி அவங்க அம்மாவை க்யூர் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கார் நிற்கிது. காரில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணியோட லவ்வர் அருள் வந்து இவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ண, எதுவும் நகை எதுவும் வித்துட்டியா அப்படின்னு கேட்குறா. பட் ரோஹிணி வந்து எதுவுமே சொல்லாமல் முழிச்சிட்டு நிற்கிறா. சரி பரவாயில்ல விட, நான் உன் கூட இருக்கேன்ல, நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ரோஹிணிக்கு வந்து ஜோஸ் ஆலுகாஸில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை கிடைக்கிது. சந்தோஷமான விஷயத்தை வீட்டில் சொல்லலான்னு நம்ம ரோஹிணியும் ஹாப்பியாக கிளம்பி வீட்டுக்கு வரா. இங்கே வந்து பார்த்தா டேவிட் உட்காந்துருக்கான். இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையேன்னு நம்ம ரோஹிணி ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்கா. டேவிட், ரோஹிணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வேலை விஷயமா வா, வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். போகிறப்பே ரோஹிணி சொல்கிறா, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணுன்றதுக்காக நான் ஒரு டைம் மட்டும்தான் பண்ணுவேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ எகெயின் பண்ண சொன்னால் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே டேவிட் இருந்துட்டு, ஆல்ரெடி ரோஹிணிக்கு இன்னொரு பையனுக்கும் ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த ரிசப்ஷனில் நம்ம டேவிட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாரு. அந்த ஃபோட்டோவை காட்டி, நீ இப்போ எனக்கு இதை பண்ணி கொடுக்கலன்னா நான் இந்த ஃபோட்டோவை உன் லவருக்கு காமிச்சிருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறான். கரெக்டாக அந்த டைமில் பார்த்து நம்ம அருள் வந்துடுறான். டேவிட் அருள்கிட்ட வந்து நான் ரோஹிணியோட ஃப்ரெண்டு, அம்மாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். அன்னையிலேருந்து தான் நான் டேவிட் சொல்கிறத கேட்க ஆரம்பித்தேன். அவர் சொன்ன நிறைய இடத்துல நிறையா பேரை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு ஓடி வந்துடுவேன். இந்த விஷயத்தையெல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்டேயும் அருள்கிட்டையும் கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். மனோஜ் வந்து இதே மாதிரி நீ மைசூர்லேயும் நிறையா மேரேஜ் பண்ணி போலீஸ்கிட்ட சிக்கியிருக்க, அதில் உன் ஃபோட்டோ மட்டும்தான் வந்திருக்கு, நீ மட்டும்தான் இருக்க, வேறு யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரோஹிணி வந்துட்டு, ஒரு சமயத்தில் நான் என் லவ்வர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உடனே இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, நீ இதுக்கான எவிடன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே நான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போய் டேவிட் இல்லாத நேரமாக பார்த்து அங்கே இருக்கிற லேப்டாப்பில் இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டேன். என்ன மாதிரி நிறையா பெண்கள் இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வரும்போது டேவிட் என்னை பார்த்துட்டான். அப்போ டேவிட் கிட்ட வந்து எனக்கு பணம் தேவை இருந்துச்சு, அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னோடனே, டேவிட் இனிமேல் பணம் ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் மட்டும் பண்ணு, ஆஃபீஸ்க்கெல்லாம் நீ நேரில் வர வச்சுக்காத அப்படின்னு ரோகிணிகிட்ட சொல்லி அனுப்பிடுவான். வந்து எவிடன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அருளும் ரோகிணியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நடந்த எல்லாத்தையும் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கான்ஸ்டபிள் அருளை மட்டும் கூப்பிட்டு ஒரு பண்டல் A4 சீட்டும் ஒரு பேக்கெட் ஆஃப் ஃபில்ஸும் வாங்கிட்டு வான்னு சொல்லி வெளியில் அனுப்பிடுறான். அவன் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தா இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ரோஹிணி அடித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரோஹிணியா ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்து அருள், அவள் எந்த தப்புமே பண்ணல, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறா. இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனீன்னா உன்னையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அருளையும் மிரட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ரோஹிணி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வரா. இங்கே வந்து பார்த்தா டேவிட்டும் அவனோட ஆளுகளும் சேர்ந்து ரோஹிணியோட அம்மாவையும் அருளையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. அண்ட் தென் ரோஹிணிக்கும் அடி விழுவுது. எங்களை பற்றியே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, எப்படி பண்ணாலும் நீ தான் மாட்டுவ அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் ரோஹிணிக்கு பின்னாடி இருந்து நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜீவன் வராரு.
அவரோட சப்போர்ட்னால தான் டேவிட் மாட்டாமல் ரோஹிணி மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே மனோஜ்க்கு இவனால தானே நம்ம மேரேஜ் நின்று போச்சு, இவனை எதுலையாவது மாட்டி விடணும் அப்படின்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மேட்டரில் அவன் இன்வால்வ் ஆயிருக்கானா அப்படின்னு ஒரே சந்தோஷம். இதோட இன்டர்வல் முடிஞ்சு ஓப்பன் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக நின்றுட்டு இருக்காரு. ஸ்டைலில் பார்த்தா நம்ம சுபாஷ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு பிந்துவை விட சொல்லி. இதில் சுபாஷோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இவன் தான் பிந்துவோட 7th ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னான். உடனே சுபாஷ் இவனுக்கு அவனுக்கு மேட்ச் ஆகாதுல்ல, இவன் டாலாக இருக்கான்ல, நான் தானே பிந்துவுக்கு நல்லா மேட்ச் ஆவேன் அப்படின்னு நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த வாட்ட சாட்டமாக இருக்கிற ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகாமல் நின்றுட்டு இருக்காரு. அவரோட கூட வந்த ஆள் வந்து வாங்க உள்ளே போகலான்னு கூப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் இரு, ராகம் முடியட்டும், ராகம் முடிஞ்சோடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. நம்ம கான்ஸ்டபிள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அவரும் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவர் பேர் விஜயகுமார்னும், அவர் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் பூஜை சாமான் விற்கிற கடையை வச்சு நடத்திட்டு வரதாகவும், அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே பிரசாதம் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டும் இவர் தான் எடுத்து நடத்திட்டு வரதாகவும் சொல்கிறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்ப ஒரு பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டுட்டு இருந்த லேடி கான்ஸ்டபிள் அம்புலி வந்து உள்ளே இருக்கிற மனோஜ் கிட்ட போய் இந்த டீட்டெயிலை சொல்லுவாங்க. உடனே நம்ம மனோஜ் வந்து ரோஹிணிகிட்ட உங்களுக்கு விஜயகுமாரை தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ரோஹிணியும் ஆமாம் தெரியும், நான் தான் அவரை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினேன், அவங்க சொன்னாங்க அதனால் நான் செஞ்சேன், அவங்க என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும், அதனால் அவங்க சொல்கிறத மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகுமாரும் ரோஹிணியும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை டேவிட் சொல்கிற மாதிரியே லாயர் கெட்டப்பில் துர்கான்ற நேமில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் விஜயகுமாரை மீட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ் போயிட்டு இருக்கிறதாவும் அதில் இன்னும் இவங்க ஜெயிக்கலைங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. உடனே விஜயகுமார் வந்து இனிமேல் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாரு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆக போகிறார் இல்லையா, அதனால். அடுத்த நாள் வந்து விஜயகுமாரும் துர்காவும் கோர்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அங்கே துர்கா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜயகுமார் ஏன் என்னாச்சு, எதனால் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே கல்யாண ஏற்பாடு நடக்குது, என் சைட்லேருந்து நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, என்கிட்ட கொடுக்கறது காசும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயகுமார் வந்து நீ வெறும் கையோடு வந்தால் மட்டும் போதும் அப்படின்றாரு. ஏன்னா கல்யாணம் ஆகாமல் திடீர்னு கல்யாணம் ஆகுதுன்னா நம்ம அந்த சைட்லேருந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா, பொண்ணு சைட்லேருந்து பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், கட்டின புடவையோடு வந்தால் போதும்னு அதே மாதிரியே தான் நம்ம விஜயகுமாரும் சொல்கிறாரு. அவரும் கல்யாண பத்திரிகையை துர்காட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. அன்றைக்கி நைட்டு பெட்ரூமில் நம்ம ரோஹிணி நகையெல்லாம் கழட்டி ஒரு பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. விஜயகுமார் உள்ளே வராரு. பார்த்துட்டு சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் இருக்காங்க, நான் அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோஹிணி ஓகே போயிட்டு வாங்க, பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம விஜயகுமாரும் வெளியில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. நகையையும் காணும், நம்ம ரோஹிணியையும் காணும். விஜயகுமார் வேறு கோவில் கமிட்டியில் இருக்காரா, அதனால இந்த விஷயம் சீக்கிரம் வெளியில் தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அதனால அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு கல்யாணம் கூட துர்கா சொன்ன மாதிரி சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பண்ணோம், என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு, வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. நம்ம மனோஜ் டேவிட்டோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து விஜயகுமார்கிட்ட காட்டி இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம விஜயகுமாரும் ஒரு நாள் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக துர்காவை மீட் பண்ண கோர்ட்டுக்கு போனேன், அப்போ இவர் வந்து துர்காவை மிரட்டிட்டு இருந்தாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் என் நகையெல்லாமாவது திருப்பி கிடச்சிருமா அப்படின்னு விஜயகுமார் கேட்குறாரு. இது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற கேஸ் இல்லை, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மனோஜ் ரோஹிணிகிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம லேடி கான்ஸ்டபிள் சினி உள்ளே வந்து நம்ம காய்கறி தோட்டத்தில் குரங்கு எப்போவும் சேதப்படுத்திட்டு இருக்குல்ல சார், அதுக்காக ஒரு சோளக்குள்ள பொம்மை வாங்கியிருக்கோம், அதை நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு எப்போவுமே நான் தானே இனாகரேஷன் பண்ணுறேன், இந்த டைம் லேடிஸ் பண்ணலாம், அதனால் சினி நீங்களே திறந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சந்தோஷத்தில் சினியும் எல்லா கான்ஸ்டபிளையும் கூட்டிகிட்டு போய் அதை திறக்கிறதுக்கு போயிடுறாங்க. நம்ம மனோஜ் ரோஹிணி கிட்ட வந்து விஜயகுமாரை நீங்கள் மீட் பண்ண அன்னைக்கு ஜீவனும் அங்கே இருந்தாரா டேவிட் கூட அப்படின்னு கேட்கும்போது ஜீவன் ஒரு கோஸ்ட் சார், அவர் யாரு கண்ணிலையுமே படமாட்டார், யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சிருந்து தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விசாரிச்சுட்டு நம்ம மனோஜும் வெளியில் வரும்போது பார்த்தா அந்த ட்ரைனிங் எஸ்ஐயாக வந்திருப்பார்ல, அவர் வந்து அவங்க எஸ்பி ஆன்டி ரிலேட்டிவ் இல்லையா, அவங்க கிட்ட கூப்பிட்டு எல்லாரும் இந்த பொம்மை திறக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, கேஸில் ஒன்றையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம மனோஜ் வந்து எஸ்பி மேம் பார்க்குறதுக்காக கண்ணூர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கேஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எஸ்பி மேம் கேட்கும்போது இந்த கேஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எஸ்பி மேம் இருந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறத கற்பனை கதையெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க, இந்த கேஸ் கிளியராக வந்து ஒரு ஃப்ராடு கேஸுன்னு தெரியுது, சீக்கிரமாக இதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு இல்லை மேம், ஒரு 5 டேஸில் நான் அந்த கேஸோட ப்ராப்பர் ரிப்போர்ட் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எஸ்பி இருந்துட்டு பேசாமல் நீங்கள் மினிஸ்டரோட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க,
பந்தோபஸ்துக்காக வந்துடுங்க, கேஸை வந்து புதுசாக வந்திருக்க ட்ரைனிங் எஸ்ஐ வினோத் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க, அவர் டைரெக்டாக எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இவங்க கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா அங்கேருந்து மனோஜ் கிளம்புறாரு. உடனே நம்ம எஸ்பி டென்ஷன் ஆகி உங்களுக்கு போலீஸ் ப்ரோட்டோக்கால் சொல்லித்தல்லையா அப்படின்னு கேட்டோடனே நம்ம மனோஜ் வந்து எஸ்பிக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க அங்கேருந்து வெளியில் வரும்போது கரெக்டாக ஜீவன் வெளியிலேருந்து உள்ளே போகிறத நம்ம மனோஜ் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருந்துருக்கு இல்லையா, அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் இதை நான் பண்ணலை, உங்கள் ஃபேமிலி தான் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு புரியுது, ஏன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், பட் என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம மனோஜும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் அவங்களோட வீட்டில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மனோஜ் வந்து அவரோட வாழ்க்கையை பற்றி புலம்பிகிட்டு இருக்காரு. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே ஜீவன் தான் காரணம், அவனுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும், அவன் நிச்சயமாக ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹெட் கான்ஸ்டபிளும் ஆறுதலாக கண்டிப்பாக கிடைக்கும் சார், நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு அடுத்த நாள் வந்து மனோஜும் அவரோட டீமும் சேர்ந்து ரோஹிணியை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு ரோஹிணி ஏமாத்தின ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டுக்காக போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஜீவன் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அதையும் மனோஜ் நோட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம மனோஜ் இருப்பார். அந்த டைமில் நம்ம எஸ்பி கால் பண்ணி, உங்களை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே போக சொன்னேன், நீங்கள் இன்னும் இந்த கேஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நான் இதை வந்து ட்ரைனிங் எஸ்ஐட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டேன்ல அப்படின்னு நல்லா டோஸ் விட்றாங்க. அதான் நம்ம மனோஜுக்கு மைல்டாக ஒரு சந்தேகம் வருது. ஜீவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் எஸ்பி மூலியமாக இந்த ப்ரெஷர் கொடுக்குறாரோ, கேஸை வேறவங்களுக்கு மாற்றி விடுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. ரோஹிணிகிட்ட போய் ஜீவன் மாட்டுற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ரோஹிணி இருந்துட்டு, ஒரு தடவை என் லவரை பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணேன், அப்போ வந்து எங்கள் அம்மா சேஃபாக இருக்கிறதா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் டேவிட் லேப்டாப்லேருந்து ஒரு பென்ட்ரைவ் மூலயமா என்ன மாதிரி நிறையா பொண்ணுங்க மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பென்ட்ரைவையும் என்கிட்ட கொடுத்துட்டு, கர்நாடகா போலீஸ் ஃபுல்லாக வந்து ஜீவன் அண்ட் தென் டேவிட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, நம்ம எதுவுமே அங்கே பண்ண முடியாது, ஸோ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைமில் நீ இந்த பென்ட்ரைவை கேரளா போலீஸ்கிட்ட கொடுத்துரு, அது மட்டும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல பிளானோட நெக்ஸ்ட் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு நம்ம மனோஜ் கேட்குறாரு. ரோஹிணி வந்துட்டு அது எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம மனோஜும் அந்த மினிஸ்டர் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த டைமில் நம்ம புது எஸ்ஐ வினோத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம சினி கான்ஸ்டபிளையும் ரோஹிணியையும் ஜீப்பில் கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஏதோ ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போகிறாங்க. இடையில அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜீப் டிரைவராக இருக்கிறவர்கிட்ட ஒரு தரகர் வந்து, ஒரு பொண்ணு இருக்குது, அது போலீஸாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா அதுவும் நம்ம ரோஹிணியோட ஃபோட்டோ. உடனே நம்ம போலீஸ் உஷாராகி ஆல்ரெடி அவங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பில் தான் அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா, அதனால அந்த டிரைவரும் கிளம்பி போயிடுறாரு. அவங்க கிளம்பும்போது அம்புலின்ற கான்ஸ்டபிள் லேடி மட்டும் அவங்கள ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாங்க. நம்ம ரோஹிணியும் வினோத் அண்ட் தென் சினி 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணி வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னோடனே வினோத் கூட்டிகிட்டு போவார். பிகாஸ் சினிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், அவள் பேச போயிருப்பாள். உடனே நம்ம ரோஹிணி வந்துட்டு நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம வினோத் வந்து சினியை கூப்பிட போயிருப்பார். அந்த கேப்பில் நம்ம ரோஹிணி எஸ்கேப் போயிடுவாங்க. நம்ம சினி வந்து பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ரோஹிணி இருக்க மாட்டாங்க. உடனே வினோத் வந்து அந்த எஸ்பி ஆண்டி அவங்க ரிலேட்டிவ்லேயே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. எஸ்பி ஆண்டியும் வந்து அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டில் மனோஜ் இருக்காரான்னு அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. மனோஜும் அங்கே இருக்க மாட்டார். அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவங்க சப்போர்ட்டோட அந்த ரோஹிணி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி மனோஜோட வண்டியில் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் தானே அந்த எவிடன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த கேஸை வினோத்கிட்ட கொடுக்கும் போதே நம்ம மனோஜ் இதை பிளான் பண்ணியிருப்பாரு. ரோஹிணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தால் தான் ஜீவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அந்த எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ண முடியும், அப்போ தான் ஜீவனை மாட்டி விட முடியும் அப்படின்ட்டு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் போய் அந்த லக்கேஜ் ரூம்லேருந்து லக்கேஜ் எடுத்து அதுக்குள்ளே இருக்க பென் டிரைவையும் ரோஹிணி எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்துட்றாங்க. ரோஹிணி இப்போ அங்கேயே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவளை மீட் பண்ணுறதுக்காக டேவிட் வந்தால் அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. மனோஜும் அவங்க டீமில் இருக்க ஒரு 4 பேர்த்து அங்கே மப்டியில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஈவன் மனோஜும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே காலில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் கர்நாடகா போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி மனோஜ் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் தான் ஃபோனை எடுக்கிறாரு. அவர் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு மனோஜ்க்கு கால் பண்ணி சொல்லலான்னு கால் பண்ணுறாங்க. நம்ம மனோஜ் ஃபோன் பிக் பண்ணல. சரி, மனோஜ் தான் ஃபோன் பிக் பண்ணல, ரிமைனிங் இருக்கவங்களுக்காவது கால் பண்ணலான்னா யாருமே பிக் பண்ணல. ஏன்னா எல்லாருமே காலில் இருக்காங்க.
தென் அம்புலிங்கிற அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கும் டவுட் வந்திருக்கு இல்லையா, இந்த கேஸ் அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அதில் ஏதோ ஒரு கிடச்சிருக்கு. அதனால அவங்களும் மனோஜ்க்கு ட்ரை பண்ணுறாங்க, யாருமே ஃபோன் எடுக்கல. அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் டேவிட் மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரான். ஸோ டேவிட் தான் வரான்னு நினச்சிட்டு நம்ம மனோஜோட டீம் வந்து போய் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ரோகிணியும் சைகை கொடுத்துருப்பாங்க, இதுதான் டேவிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாம் அட்டாக் பண்ணி பார்த்தா அது டேவிட் கிடையாது. சரி, திரும்பி இந்த பக்கம் ரோஹிணியை பார்த்தா அங்கே ரோஹிணியும் இருக்க மாட்டான், எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ரோஹிணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாலும் ஜீவனுக்கு ஆப்போசிட்டான எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லையா அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த மீட்டிங்கில் இருக்க போலீஸ்க்கு கால் பண்ணி மனோஜ் வந்து ஜீவன் அங்கே தான் இருக்காரான்னு கேட்குறாங்க. அவங்களும் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னோடனே அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த கேப்பில் நம்ம மனோஜும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்கே இருக்கிற ஜீவனை போயிட்டு அடி வெளுத்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது ஸ்டேஷனுக்கு, எதையும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பென் ட்ரைவை தான் ப்ளே பண்ணணும்னு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. அந்த பென் ட்ரைவை ப்ளே பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக மலையாள சாங்ஸ், அதில் எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்போ தான் நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, கர்நாடகா எஸ்பி கால் பண்ணார் சார், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், நாங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணோம், நீங்கள் ஃபோனை எடுக்கல. ஆல்ரெடி ரோஹிணி அங்கே மாட்டினப்பையும் இந்த மாதிரி தான் ஏதோ ட்ராப் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்ததா சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த கன்வே பண்ணிடுறாரு. இதுக்கிடையில் நம்ம ரோஹிணி வந்து சபரிமலைக்கு போகிற அந்த பஸ்ஸில் வந்து ஏறி போயிருப்பா. அதில் ஃபுல்லாக சபரிமலைக்கு போகிற அந்த பக்தர்கள் தான் இருப்பாங்க. அதில் ஏறி எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம லேடி கான்ஸ்டபிள் அம்புலி வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் வாசித்து பார்த்தேன் சார், இதில் வந்து லவர் அருளும் அம்மாவையும் டேவிட் பிடிச்சி வச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து மாங்கல்யம் சீரியலில் வர கதை. ஒரு நாள் நான் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டேஷனில், அப்போ அவங்களும் அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த கதையை வந்து தங்களோட ஸ்டோரி மாதிரி இவங்க மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் மனோஜ் கிட்டே சொல்கிறாரு, ஆல்ரெடி அந்த மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்காக பந்தோபஸ்துக்கு கேட்க வந்திருந்தாங்கல்ல, அப்போ வந்து இதில் ஜீவனும் வருவார் அப்படின்னு சொன்னனால ஜீவனால் உங்கள் லைஃப்பில் நடந்த கதையை நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரோஹிணியும் அங்கே தான் இருந்தாங்க, இதனால தான் ஜீவனையும் இந்த கேஸ்குள்ளே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் அங்கே வச்சுருந்தேன். அந்த நியூஸில் வந்து ஒரு பையன் வேலைக்காக கேரளாலேருந்து மைசூர் போய் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த பையனை தன்னோட லவராக இவங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்லி தான் மனோஜ்க்கும் புரியுது ரோஹிணி விரிச்சுவலையில் நம்மளும் சிக்கியிருக்கோன்னு. ரோஹிணியை தப்பிக்க விட்டதால் நம்ம மனோஜ்க்கும் சஸ்பெண்ட் ஆகிடுது. சஸ்பெண்ட் ஆகி கொஞ்ச நாளில் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே தான் நம்ம டேவிட்டை மீட் பண்ணுறாரு. டேவிட் அங்கே ஃபாதராக இருக்கார். டேவிட் கிட்ட கேட்டப்ப ரோஹிணியெல்லாம் நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கல, அவளே என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு வேற எங்கேயாவது ரோஹிணியை இடையில மீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டப்ப ஒரு டைம் கோர்ட்டில் மீட் பண்ணேன், அவளை பார்த்தோன்னே எனக்கு சமக்கம் வந்துருச்சு, கண்டபடி திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம விஜயகுமார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப சொல்லியிருப்பார் இல்லையா, ரோஹிணியை ஒரு டைம் இவர் திட்டிகிட்டு இருந்ததா, அதுதான் இது. அந்த டேவிட் திட்டினதை ரோஹிணி எப்படி மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பான்னா, அவன் கண்ட்ரோலில் நான் இருக்கிறனால அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுங்கிறதுக்காக அவன் திட்டிகிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ ரோஹிணியால் ஏமாற்றப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சுபாஷையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சுபாஷ் இப்போ துபாயில் இருப்பார். இப்போது மனோஜையும் ஆட் பண்ண சொல்லி சுபாஷ் சொல்லுவார், ஏன்னா அவரும் தான் ஏமாந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு கோயிலில் ஒரு 35 வயசுக்கு இருக்கிற ஒரு ஆம்பளை வந்து எனக்கு எப்படியும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு மாலையும் கழுத்துமா நின்றுட்டு ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மனோஜ் பார்த்தா அந்த இடத்துல வந்து அழகு குத்திட்டு காவடி எடுத்துகிட்டு மொட்டை அடிச்சுட்டு வராரு. எதுக்குன்னு பார்த்துருந்தா அவர் கல்யாணம் நின்று போயிருக்கோம் இல்லையா, அந்த லேடியோடையே திருப்பியும் ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்கான வேண்டுதலை தான் செய்ய வந்திருப்பார். அங்கேயும் ரோகிணி அந்த தமிழ் பையனை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பா. திடீர்னு ரோகிணியோட வாய்ஸ் கேட்டோன்னே மனோஜ் ஷாக்காகி திரும்பி பார்ப்பாரு. அப்போ ரோகிணியும் திரும்பி பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடிடுவா. உடனே நம்ம மனோஜ் வந்து ரோகிணியை துரத்திட்டு ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அதோட நம்ம படமும் முடிஞ்சிருது. கடைசியாக நம்ம ரோகிணி தான் ஒவ்வொரு ஆம்பளைங்களையாக தேடி போய் நைஸாக பேசி கரெக்ட் பண்ணி ஏமாற்றிட்டு போன மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற நியூஸும் ரோஹிணியோட கெட்டப்பையும் 1 by 1 போட்டு காமிச்சு மூவியை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மூவிக்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்கன்றதையும் வேறு என்ன மாதிரி மூவி வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல மூவியோட நெக்ஸ்ட்டு நம்ம பேசுவோம். தேங்க்யூ.